மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடி 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 1,200 கோடி மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதில் சாலை, பாதாள சாக்கடை, பெண்கள் விடுதிகள், பள்ளி கட்டடங்கள், விளையாட்டு மைதானங்கள் ஆகியவை அடங்கும். இதைத் தொடர்ந்து இனக்கலவரங்களால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மக்களையும் பிரதமர் சந்தித்து பேசினார். அப்போது சிலர் பிரதமருக்கு பரிசுகளை வழங்கினர். அப்போது மாநிலத்தில் அமைதியை மீட்டு இயல்பு நிலையை உருவாக்க பிரதமர் உறுதியளித்ததாக அவருடன் பேசியவர்கள் தெரிவித்தனர். மணிப்பூர் மாநிலத்தை அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பகுதியாக பார்க்க விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் சுராச்சந்த்பூரில் பேசிய பிரதமர் மக்களுக்காக தானும் மத்திய அரசும் உறுதுணையாக இருப்பதாக உறுதியளித்தார். கிளர்ச்சியில் ஈடுபடும் அனைத்து குழுக்களும் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் இரு குழுக்களுக்கு இடையில் சமரசம் செய்து வைப்பதற்கான மத்திய அரசின் முயற்சி தொடரும் என்றும் தெரிவித்தார். மணிப்பூர் மக்கள் தைரியமிக்கவர்கள் என்றும் அம்மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு போதிய தொகையை ஒதுக்கி வருவதாகவும் பிரதமர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கும் பகுதியாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இதற்கு முன்பு இருந்த அரசுகளின் வாக்கு வங்கி அரசியலால் வடகிழக்கு மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்ததாகவும், ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் அவை முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்டார். வடகிழக்கில் தற்போது 4,500 புத்தாக்க நிறுவனங்கள் வந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மிசோரம் மாநிலத்திற்கு என அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பைரபி, சாய்ரங் இடையே உள்ள இந்த பாதையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் இந்திய ரயில் வரைபடத்தில் மிசோரமும் இடம்பெறும் என்றும், இதன் மூலம் அம்மாநில மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டார். மிசோரம் விவசாயிகளும் வணிகர்களும் இந்தியா முழுவதும் தங்கள் பொருட்களை அனுப்பலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மிசோரம் தலைநகர் ஐசாலில் வானிலை சரியில்லாததால் பிரதமர் மோடி லெங்குய் விமான நிலையத்தில் இருந்தவாறே நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் ஒரு நாடகம் என்றும், காயப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அவமானம் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். 864 நாட்களாக நடக்கும் வன்முறையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் என்றும், அப்போதெல்லாம் பிரதமர் வரவில்லை என்றும் கார்கே கூறியுள்ளார். மணிப்பூரின் இரட்டை எஞ்சின் அரசு மக்களைத்தான் அளித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள கார்கே பிரதமரின் ராஜ தர்மம் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டாசுகளுக்கு தேசிய அளவில் தடை விதிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான சாமானியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும், சீன பட்டாசுகள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்கும் நிலை வரும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆபத்தான பட்டாசுகளுக்கு பதிலாக பசுமை பட்டாசுகள் தயாரிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என எக்ஸ் சமூக தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பை தொடர்ந்து இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் தனது தயாரிப்புகளின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி சோப், ஷாம்பு, ஜாம் போன்ற தயாரிப்புகள் விலை எவ்வளவு குறைக்கப்படுகின்றன என்பதை அந்நிறுவனம் விளம்பரம் மூலம் தெரிவித்துள்ளது. உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் எவ்வளவு விலை குறைக்கப்படுகிறது என்பதை விளம்பரங்கள் மூலம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி குறைப்பு அமலாக உள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் இம்மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இதுவரை 6 கோடி பேர் கணக்கு தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்கள் அதனை விரைந்து செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 15ஆம் தேதிக்கு மேல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்புகள் தெரிய வந்துள்ளன. குறிப்பாக ஆப்பிள் விவசாயிகள் போல மாதுளை விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குல்லு மாவட்டத்தில் விளைந்த 70% மாதுளைகள் மழையில் நனைந்து அழுகி வீணாகிவிட்டதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 40 லட்சம் ரூபாய்க்கு மாதுளை விற்பது வழக்கம் என்றும், இம்முறை 1 ரூபாய் கூட கிடைக்கவில்லை என்றும் விவசாயி ஒருவர் தெரிவித்தார். இழப்புகளை ஈடுகட்ட விவசாயிகள் அரசிடம் நிவாரணத்தை எதிர்பார்க்கின்றனர்.
நேபாள பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷீலா கார்கிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என பிரதமர் தன் வாழ்த்து பதிவில் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் மாணவர் புரட்சியின் விளைவாக KP சர்மா ஒலி அரசு கவிழ்ந்துள்ளது. முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கில் இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அரிசிக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தியது மூலம் ஒப்பந்த விதிகளை இந்தியா மீறிவிட்டதாக உலக வர்த்தக அமைப்பிடம் அமெரிக்கா, பராகுவே ஆகிய நாடுகள் புகார் கூறியுள்ளன. இப்புகார் குறித்து வரும் 25, 26ஆம் தேதிகளில் உலக வர்த்தக அமைப்பு விசாரிக்கிறது. எனினும் தங்கள் விவசாயிகள் பலன் பெறவும், ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் தானியங்களை கிடைக்கவும் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும் என இந்தியா கூறுகிறது. இந்தியாவின் இச்செயலால் சர்வதேச அளவில் வர்த்தக சமநிலை பாதிப்பதாக அமெரிக்கா விமர்சித்து வருகிறது. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒரு மேம்பாலம் சமூக தளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இப்பாலத்தின் ஒரு பகுதி குடியிருப்பின் பால்கனி வழியாக செல்வதுதான் இதற்கு காரணம். இது பொறியியல் அற்புதம் என சிலர் பாராட்டி வரும் நிலையில் சிலர் இது மோசமான திட்டமிடல் என விமர்சித்து வருகின்றனர். குறிப்பிட்ட வீடு ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என்றும் அதை அகற்ற வேண்டும் என்றும் நெடுஞ்சாலை ஆணையம் தங்களிடம் தெரிவித்துள்ளதாக நாக்பூர் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளமும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலை இவ்விரண்டு கட்சிகளும் இணைந்து எதிர்கொண்டன. 2020 சட்டமன்ற தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 19 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2024 மக்களவை தேர்தலில் 9 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 3இல் மட்டுமே வென்றது. ஆனால் கடந்த மாதம் ராகுல் நடத்திய வாக்காளர் அதிகார யாத்திரையின் மூலம் பீகாரில் காங்கிரசின் செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காங்கிரஸ் தரப்பு 2020 போலவே 70 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், காங்கிரசுக்கு ராஷ்டிரிய ஜனதா 52 தொகுதிகளை மட்டுமே அளிக்க விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. உடல்நிலை காரணங்களால் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த ராஷ்டிரிய ஜனதாதள நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தன் கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் காங்கிரஸ் 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தரச் சொல்லி லாலு கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் வலுவான நிலையில் உள்ள சுமார் 25 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைமை கூறியிருப்பது பீகார் காங்கிரஸ் தலைவர்களுக்கே ஏற்பில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அங்கீகரிக்க தயங்குவது ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றுக்கிடையே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராம்விலாஸ் பாஸ்வானின் சகோதரர் பசுபதிகுமார் பராசின் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சிகளும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட உள்ளதால் தொகுதி பங்கீடு மேலும் சிக்கலாகும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது G7 அமைப்பில் உள்ள நாடுகளும் கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. G7 நாடுகளின் நிதியமைச்சர்களிடம் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இதை வலியுறுத்தினார். யுக்ரைன் மீதான போர் நிற்க வேண்டும் என்றால் கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் ரஷ்யாவுக்கு வருவாய் கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்றும், அதற்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரியை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியனுக்கும் இதேபோன்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். ட்ரம்ப் அரசு தொடர்ந்து அளித்து வரும் நெருக்கடிகளை சமாளிக்க இந்திய அரசு தற்போது கடைபிடித்து வரும் அணுகுமுறையே சரியானது என அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசின் வணிக வரி நெருக்கடிகளை இந்தியா பெரிதும் அமைதியாகவே எதிர்கொள்வதாகவும், தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வுக்கு முயற்சிப்பதாகவும் இதுவே சரியான வழி என்றும் போல்டன் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அரசை கடுமையாக விமர்சித்தால் அது சிக்கலை மேலும் கடுமையாக்கும் என்றும் போல்டன் கூறியுள்ளார். பயங்கரவாத விவகாரத்தில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியது.
கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தான் பிரதிநிதி ஐநாவில் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்ரேல் தூதர் ஒசாமா பின்லேடனை உங்கள் நாட்டுக்குள் புகுந்து கொன்ற அமெரிக்காவை கண்டித்தீர்களா என கேள்வி எழுப்பினார். ஒசாமா பின்லேடனை அமெரிக்கா வேறு ஒரு நாட்டுக்குள் ஊடுருவி கொன்றதில் எப்படி தவறு இல்லையோ அதேபோல கத்தாரில் பதுங்கியிருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை தாங்கள் அழித்ததிலும் தவறு இல்லை என இஸ்ரேல் தூதர் விளக்கினார். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை கண்டித்து நியூசிலாந்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆக்லாந்து நகரத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சுமார் 50,000 பேர் பங்கேற்றதாக அமைப்பாளர்களும் 20,000 பேர் பங்கேற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காசாவில் அப்பாவி மக்கள் படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என முழக்கமிட்டனர். காசாவில் விளையாட்டு மைதானங்கள் இடுகாடுகளாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். போரை நிறுத்த தங்கள் நாட்டு அரசு இஸ்ரேலுக்கு நெருக்கடி தரவில்லை என்றும் முதுகெலும்பற்ற அரசு என்றும் அவர்கள் விமர்சித்தனர். இலங்கையில் உள்ள உயிரியல் பூங்காவில் உலகின் மிகப்பெரிய மலைப்பாம்பு 20க்கும் அதிகமான குட்டிகளுக்கு தாயாகியுள்ளது. ரெட்டிகுலேட் பைத்தான் என இனம் காணப்படும் இந்த மலைப்பாம்பு இந்தோனேஷியா, வங்கதேசம், மியான்மர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தென்படுகின்றன. இவற்றில் உலகிலேயே மிகப்பெரிய மலைப்பாம்பு இலங்கையின் தெஹிவளை நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படுகிறது. இந்த பாம்பு 20க்கும் அதிகமான குட்டிகளை பெற்றெடுத்துள்ளது. இந்த குட்டிகள் அனைத்தும் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளதாக உயிரியல் பூங்காவின் கால்நடை மருத்துவர் தெரிவித்துள்ளார். இவை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ச்சி கண்ட பிறகு மக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான கம்சாட்காவில் 7.4 ரிக்டர் அலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலவியல் மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கு அடியில் 39 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 20ஆம் தேதியும் இதே பகுதியில் 7.4 ரிக்டர் அலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அதிலிருந்தே நிலநடுக்கங்கள் அப்பகுதியில் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன. பிரான்ஸ் நாட்டிற்கான கடன் தகுதி மதிப்பீட்டை A+ என்ற உயர் அளவிலிருந்து AA- என்ற கீழான நிலைக்கு ஃபிட்ச் நிறுவனம் குறைத்துள்ளது. அரசு சீர்திருத்தங்களை செய்யாவிட்டால் கடன் கடுமையாக அதிகரிக்கும் என பிரபல நிதிச்சந்தை ஆய்வு நிறுவனமான ஃபிட்ச் எச்சரித்துள்ளது. ஃபிட்ச் அமைப்பின் நடவடிக்கை பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரம் மோசமான நிலையில் உள்ளதை காட்டுகிறது. ஏற்கனவே பொருளாதார சீர்குலைவை கண்டித்து பிரான்ஸ் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சூரியனின் வளிமண்டலத்தில் 5 லட்சம் கிலோமீட்டர் அகலமுள்ள பட்டாம்பூச்சி வடிவ துளை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாசாவின் சோலார் டைனமிக்ஸ் ஆய்வுக்கூடம் சூரியனில் உள்ள இந்த பிரம்மாண்டமான துளையை செப்டம்பர் 11ஆம் தேதி புகைப்படம் எடுத்துள்ளது. இது அரிதான நிகழ்வு என்றும் இதனால் புவி காந்த புயல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் கிரிக்கெட் வீரரும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுமான யூசுப் பதான் அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாக குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. முன்னதாக பதான் பயன்படுத்தி வந்த 978 சதுர மீட்டர் நிலத்தை காலி செய்ய வதோதரா மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பதான் தொடர்ந்த வழக்கில் நகராட்சி உத்தரவுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பதானின் வீட்டுக்கு அருகில் உள்ள இந்த நிலம் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட போதிலும் பதான் தொடர்ந்து அந்த நிலத்தை ஆக்கிரமித்திருந்ததாக கூறப்படுகிறது. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கம் அல்ல திமுக என்று முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்து திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக என்று குறிப்பிட்டுள்ளார். கரூரில் கொள்கை பட்டாளமாக கூடுவோம், லட்சிய வீரர்களாக கூட்டம் முடிந்து புறப்படுவோம் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். திமுக எனும் எஃகு கோட்டையை பழைய புதிய எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நீடித்து நிலைத்திட, திமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்திட கரூர் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த மடலில் தெரிவித்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் முதல்வர் வெளியிட்ட இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக வெற்றி
வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை பயணம் மாபெரும் ஊர்வலமாக மாறியது. திருச்சியில் பரப்புரையை தொடங்கிய விஜய் விமான நிலையத்திற்கு காலை 9:40 மணியளவில் வந்தார். அப்போது மேளதாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பிரத்யேக பரப்புரை வாகனத்தில் ஏறி முன் இருக்கையில் அமர்ந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மரக்கடை பகுதிக்கு செல்ல வழக்கமாக சுமார் 10 நிமிடங்களே ஆகும். ஆனால் விமான நிலையத்தில் உள்ள விஐபிக்கள் செல்லும் வழியிலேயே தடுப்புகளை தாண்டி குதித்து உள்ளே நுழைந்த ரசிகர்கள் விஜயின் பரப்புரை வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர். இதனால் விஜயின் வாகனம் நகர முடியாத சூழல் ஏற்பட்டது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து ரசிகர்களை தடுத்து நிறுத்தியும் பயனில்லை. விமான நிலையத்திலேயே ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். இதனால் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வெள்ளத்தில் மெல்ல மெல்ல விஜயின் பரப்புரை வாகனம் ஊர்ந்து சென்றது. வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்களை நோக்கி விஜய் கையசைத்தவாறே சென்றார். காலை 9:40 மணியளவில் புறப்பட்ட விஜயின் பரப்புரை வாகனம் 6 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 5 மணி நேரமாக கடந்து பிற்பகல் 2:40 மணியளவில் மரக்கடையை அடைந்தது. காலை 10:30 மணி முதல் 11 மணி வரையில் மரக்கடையில் பேச விஜய்க்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் 3 மணிக்கே விஜய் பேச்சை தொடங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட செயல்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசித்தார். மக்களின் குறைகளை களைந்து அவர்களது தேவைகளை விரைந்து நிறைவேற்றித் தர உருவான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இத்திட்டத்தை மேலும் மேம்படுத்திட மற்றும் விரைவாக தீர்வுகளை அளித்திட துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தில் அளிக்கப்படும் மனுக்களுக்கு நல்லதொரு தீர்வை நல்கிடும் பணியை அரசு ஊழியர்கள் தொடர்ந்து செய்திடவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை 14,54,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் பொழிந்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை இன்னும் விடைபெறவில்லை. தார்வாத், கல்புர்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மாலை முதலே பலத்த மழை பொழிந்தது. தார்வாத், ஹூப்ளி, கல்புர்கி உள்ளிட்ட நகரங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீரில் மூழ்கியதால் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதனிடையே தக்ஷின் கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று பெங்களூரு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. कितने घंटे से भरा हुआ है पानी? இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஓடையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் ஹமீர்பூர் பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதால் ஹமீர்பூர் மாவட்டத்தின் கிராமம் ஒன்றின் வாயிலாக செல்லும் ஓடையில் வெள்ளப்பெருக்கு நேரிட்டது. ஓடையின் குறுக்கே இருந்த பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் சென்றது. சிறிது நேரத்தில் வலுவிழந்த பாலம் உடைந்து விழுந்தது. பாலத்தின் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பீகார் தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் அதிகார யாத்திரையை தொடங்கவுள்ளார். வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி ஜெகனாபாத் மாவட்டத்தில் தொடங்கவுள்ள யாத்திரை செப்டம்பர் 20ஆம் தேதி வைஷாலி மாவட்டத்தில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யாத்திரையில் தேஜஸ்வி 10 மாவட்டங்களுக்கு பயணிப்பார் என்றும் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரையில் விடுபட்ட பகுதிகளுக்கு செல்லவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த யாத்திரையின் போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளின் நிலை, கல்வித்தரம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தேஜஸ்வி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அமர்ந்திருந்த பிரம்மாண்டமான பலூன் தீப்பிடித்ததாக வெளியான தகவலை மாவட்ட நிர்வாகம் மறுத்துவிட்டது. காந்திசாகர் வனப்பகுதியில் வெப்பக்காற்று பலூனில் முதல்வர் இருந்தபோது அது தீப்பிடித்ததாகவும் இதையடுத்து அவர் அவசரமாக வெளியேற்றப்பட்டார் என்றும் செய்திகள் வெளியாகின. ஆனால் வெப்பக்காற்று பலூனில் உள்ள பெட்டியில் முதல்வர் ஏறிய நிலையில் அது விரைவடைவதற்காக தீ எரிய வைக்கப்பட்டது என்றும் இது இயல்பான ஒன்றுதான் என்றும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் கொடுத்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவா நகரத்தில் பள்ளி நேரம் முடிந்து வெளியே வந்த தொடக்கப்பள்ளி மாணவனை வெறிநாய் ஒன்று கடுமையாக கடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அருகே இருந்தவர்கள் நாயிடமிருந்து சிறுவரை மீட்ட பின் அந்த நாய் அங்கிருந்த வேறு சிலரையும் கடித்தது. இதையடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயா யாதவ்
85 மாணவர்களை ஒரு அறைக்குள் பூட்டி வைத்து பாதுகாத்தார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நாயை மக்கள் துரத்தினர். எட்டாவா நகரத்தில் தெருநாய் அச்சுறுத்தல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் பேறுகால இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. மாதிரி பதிவு அமைப்பின் தரவுகளின் அடிப்படையில் மத்திய சராசரியை விட தமிழ்நாடு 5 புள்ளிகள் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே 2வது மிக குறைந்த பேறுகால இறப்பு விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்களும் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் இறப்புகளை குறைக்க முடிந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ராணுவத்தால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் தாங்கள் கடைபிடித்து வரும் பழமையான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடலில் சிறு ஊனம் உள்ளது என்பதற்காக உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு சிறுமி சைனிக் பள்ளியில் சேர்க்கப்படவில்லை. மேலும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக பெண் ஒருவர் மாறுகண் குறைபாட்டால் சேர்க்கப்படவில்லை. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு விதிகளை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டுள்ளது. அச்சிறுமியை பள்ளியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் நேரலை ஒளிபரப்பில் 10 நொடி விளம்பரத்திற்கு 12 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான போட்டியில் இந்தியா விளையாடுவது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்திய பாஜக அரசை விமர்சித்து வருகின்றன. இந்த போட்டியை புறக்கணிக்கப் போவதாக சமூக ஊடகங்களில் பலரும் கூறி வருகின்றனர். ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான எதிர்பார்ப்பு குறையவில்லை என்பதையே அதன் விளம்பர விலை காண்பிக்கிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.